கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். யார் யார் சொல்ல முடியும்? இத்தனை வருடமும் இத்தனை நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது நம்முடைய சோதனைகள் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? இவ்வளோ தானே அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும். ஒரு கல்லை தூக்குறவங்களுக்கு தான் அந்த வெயிட் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சுமந்து சொல்லுகிறோம். உண்மைதானே? ஹல்லேலூயா. மற்றவர்களால புரிந்து கொள்ள முடியாத சில பாரமும் துக்கமான சூழ்நிலைகளும் நமக்கு வரும்போது நம்ம கூட பிடித்து கரம் பிடித்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த நன்றி நம்ம இருதயத்தில் எப்போதுமே இருக்கணும். ஒருவேளை உலக மனிதர்களுக்கு அதை குறித்த சிந்தை இருக்காது. நாங்கள் பிறந்தோம், வாழ்றோம், எங்க பணத்தில் நாங்கள் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடலாம். ஆனா நமக்கு தான் தெரியும், என் ஆண்டவருடைய சுவாசம் என்னல ஊதப்படாம இருந்திருந்தா, என் ஆண்டவருடைய கரத்துல என்னை உருவாக்குவதற்கு எடுக்கப்பட்ட அந்த மண் போய் வடிவம் பெற்று வராம இருந்திருந்தா நம்முடைய ஜீவன் என்ன ஆயிருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எல்லாருக்குமே நமக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கடன் இருக்குது, அவமானம் இருக்குது, நிந்தை இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு 3 தீர்வு நான் சொல்லட்டா? ஒரு 3 தீர்வு. ஃபர்ஸ்ட் ஜெபம், செகண்ட் ஜெபம், தேர்டும் ஜெபந்தான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி நம்மள ஒரு திறந்த வாசல்ல ஒரு சிங்காசனத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை அநேக பலவீனங்களை உடைத்தறியும். ஹல்லேலூயா. அநேக இக்கட்டுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தை ஒரு திறவுகோல் உங்க கையில் ஆண்டவர் தந்திருக்கார். பாத்தீங்களா? அந்த திறவுகோல் அநேக பிரச்சனைகளை மூடும், அநேக ஆசீர்வாதங்களை திறக்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய செவியும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படுவதற்கு வார்த்தையில ஒண்ணு கூட சிதறி போகவே கூடாது. ஹல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் பிசாசானவன் எடுத்துட்டு போயிட்டான். எல்லா விதைகளும் எல்லாம போயிடுச்சு. ஆனா நம்முடைய இருதயத்துல கர்த்தர் நமக்காய் விதைக்கிற விதைகள் கிரியை செய்ய வேணுமானால் நம் ஆவியில தெளிவுள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய ஆவியில உற்சாகமா இருக்கணும். நம்முடைய ஆவி விழிப்புள்ளதா இருக்கணும். நம்முடைய ஆவியில ஒரு அனல் உண்டா இருக்கணும். அதுக்கு எல்லாரும் 2 நிமிஷம் சோமன கண்களை மூடி, ஆண்டவரே வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால், வார்த்தை என் வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்க வேண்டுமானால், வார்த்தை என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வேண்டுமானால், நான் ஆவியில் பலனடைந்து உற்சாகம் உள்ளவளாய் அப்பா உம்மை நான் வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறவளாய் இருக்க வேண்டும் சொல்லி, ஆண்டவரே எனக்கு திறந்த இருதயத்தை தாரும், திறந்த சிந்தையை தாரும். தேவ வார்த்தையை கேட்க விடாதபடி உன் செவிகளை கட்டுகிற, உன் இருதயத்தை கட்டுகிற, தூக்கத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் ஆயுதங்களும், பிசாசின் தேவையில்லாத சிந்தைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னம் உன்னை சுற்றி சூழ பாளையம் இறங்குது. ஆவியானவருடைய வல்லமை விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அனலாய் பற்றி எரிய, ஆண்டவருக்காய் அக்கினியாய் ஜீவிக்க, ஆண்டவருக்காய் பிரகாசிக்க நான் எழும்புகிறேன். ஆண்டவரே என் சிந்தைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். சிந்தையின் கட்டுகள் எல்லாம் இந்த உலக கவலைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி, கர்த்தருடைய வார்த்தையில நிலைநிற்க விடாதபடி திசை திருப்புகிற பிசாசின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுங்க. துதித்து ஜெயம் எடுங்க. உங்க பலவீனம், உங்களுடைய எல்லா சுகவீனங்களும் மாறுவதற்கு உன்னுடைய நாவல துதியின் அதிகாரம், துதியின் அதிகாரம். அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே நீர் என் வெற்றிடத்தை நிரப்பும்னு சொல்லுங்க. நீர் என் வெற்றிடத்தை நிரப்புங்க. பிசாசானவன், பிசாசானவன் திருடி கொண்டு போக கூடாது. பிசாசானவன் வார்த்தைகளை திருடி கொண்டு போக கூடாது. என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு
கர்த்தருடைய வார்த்தை என்னில் கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னில் கிரியை செய்யட்டும். ஆவியாண்ட அபிஷேகம் என்னில் கிரியை செய்யட்டும். தடைகள் உடைத்தெறிந்து போவதாக. நீ ஜெயமெடு. உன்னுடைய ஆவுகளை திறந்து நீ ஜெயமெடு. பிசாசு தோற்று போனவன், பிரபஞ்சத்தில் அவன் தோற்று போனவன். என் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அவர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர் உன்னடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆவியின் கண்களில் அவரை தரிசிக்கும்படி கேளு. ஆண்டவரே, என் ஆவியின் கண்கள் உம்மை காணட்டும். இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிற தூதர் சேனைகளை, இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற தேவ தூதர்களை, பரலோக மகிமையை நாங்கள் காணட்டும். நீ துதிக்கும் போது உன்னில் வருகிற அபிஷேகம் உன்னில பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, ஹல்லேலூயா, கட்டுகளோடு இருப்பவர்களுக்கு ஹல்லேலூயா, பாய்ந்து போகத்தக்கதாக நிரம்பு. ஆவியில பலன் கொள்ளு. துதித்து 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 உன்னில பொங்கி வழிகிற ஒரு அபிஷேகம், பொங்கி வழிகிற அபிஷேகம், பொங்கி வழிகிற அபிஷேகம், நதியாய் பாய்கிற அபிஷேகம், நதியாய் பாய்ந்தோடுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ரபா பபா ரரா உசரபதரரா பலரபா நின்டனா கரோ தலாரி சே பபா பபா. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ரீபா தரோ சரபா பபா உதர பபா பபா ரீபனா உதர பபா பபா பபா. விட்டு கொடுத்து ஹல்லேலூயா. சோர்வு ஆளுகை செய்யாதபடி நீ ரீபாலா ரபா பபா பபா சரபலா ரபன் சுஷரதரபா. பரலோக அக்கினி, பரலோக பிரசன்னம், பரலோக பிரசன்னம், பரலோக பிரசன்னம். ஜீவ நதியாய், ஜீவ நதியாய் பாய்ந்தோடுகிற அபிஷேகம், ஜீவ நதியாய் பாய்ந்தோடுகிற அபிஷேகம். No baba baba rashe unsara khatara balaba ulmara duradara balaba riba papa papa. Hallelujah. தேவாக்கினி, தேவாக்கினி அனலாய் பற்றி எரிய செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா. நீரா பலோரதரா கத்து சார பலபா. ஆவியானவர் அசைவாடுங்க, ஆவியானவர் அசைவாடுங்க, ஆவியானவர் அசைவாடுங்க. எங்கள் நடுவுல, எங்கள் நடுவுல, எங்கள் நடுவுல அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத தெய்வ பிரசன்னம் உன்னை தேடி வரும்போது, தேவனுடைய ஆளுகை உன்னை தேடி வரும்போது, ஹல்லேலூயா, தூக்கத்தின் ஆவி எல்லாம் விலகி போட்டும், விலகி போட்டும், விலகி போட்டும். கனநித்திரையின் ஆவிகள் விலகி போவதாக, விலகி போவதாக. சிறையிருப்புகள் துறம்புகிற காலம் ஆண்டவர் உன்னை தூக்கி சுமக்கிற. ஹல்லேலூயா. அரணான பட்டணங்கள் மேல, அரணான பட்டங்கள் மேல உன்னை தூக்கி நிறுத்துகிற காலம். ரபா ரதா ரபா ஓரே ரபா சாட்டா ரபா பாபா ரிபல சே ரபா பாபா ரபா உல்கரிமா டோரோ ஷேரே பல பல பலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை. ஓ மராதிர கதர ஷேரே பப பவு ஷரதர பலவா. தெய்வ பிரசன்னத்தை, தெய்வ பிரசன்னத்தை கேளுங்க இருதயத்துல. ஆண்டவரே, வெறும் வார்த்தையாய் அல்ல கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் போக வேண்டியது. தெய்வ பிரசன்னத்தோடு சேர்ந்து அது உங்கள் இருதயத்துல வாசமா இருக்கும் போது அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. ரபல ஷேரே. எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, அதிகமாய் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் ஊற்றுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய அப்பா பிரசன்ன மகிமை அசைவாடட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே கடந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க, எனக்குள்ள தெய்வ பிரசன்னம் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளால இருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு பாய்ந்து போக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு தேவ மனிதர், அவர் அநேக அற்புதங்களை செய்யும் வரங்களை ஆண்டவர் பாதத்துல இருந்து வாங்கிக்கிட்டாரு. அவரை தேடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தப்போ அவருக்கு
சுகம் கொடுக்க முடியல அப்படின்னா அவ்வளவு கூட்டம். யாருக்கு தலையில கை வைக்கிறது, யாருக்கு ஜெபம் பண்ணி விடுதலையை வாங்கி கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. வேற வழியே இல்ல. ஒரு நதி ஓடிட்டு இருந்தாமா, அந்த நதியில போய் தொட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், இந்த நதியை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், இந்த நதியில சுகப்படுத்துகிற வல்லமையை என்னிலிருந்து நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். யார் யாருக்கு சுகம் வேணுமோ எல்லாரும் அந்த நதியில போய் உங்க காலை வைங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஒரு தெய்வ மனிதனிடம் இருந்த அந்த அபிஷேகம் அந்த நதியின் மூலமாய் பாய்ந்து எத்தனை ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்தாங்களோ எல்லாருக்கும் விடுதலையை கட்டளையிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வ மனிதனை கொண்டு சாத்தியமானால் இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களை கொண்டும் அது சாத்தியம். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிற அனுபவம், ஆண்டவர் நமக்குள்ளாய் கிரியை செய்கிற அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனம். ம் 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 ம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகமானுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ்லேருந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நாகமானுடைய கதையை ஒவ்வொரு லெசன்லையா பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இத்தனை வருஷம் என்ன செய்கிறோம், பிரசங்கங்களும் நம்முடைய நாகமானை பற்றி நம்ம அநேக கேள்விப்படியும். சீரிய தேசத்தின் படைத்தலைவன் தான் இந்த நாகமான். நாகமான் என்ற பெயருடைய அர்த்தம் இன்பம், இன்பம். ஆனா இந்த நாகமான் மகா பராக்கிரமசாலியா இருந்தான் அப்படின்னு இருக்குது. அந்த ராஜாவினுடைய கரத்துக்கு, ராஜாவினுடைய பார்வைக்கு இந்த நாகமான் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு எண்ணிக்கை உள்ளவன் அப்படித்தானே இருந்தது. அவ்வளவு ஒரு பராக்கிரமத்தோடு அவன் இருந்தான். படைத்தலைவனை கேட்டுதான் இந்த யுத்தங்கள் எது செய்யணும்னாலும் செய்வாங்க. எந்த யுத்தம் நடக்கணும்னாலும் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இந்த படைத்தலைவன் போய் நின்று அந்த காரியங்களை எல்லாம் கரெக்டா ஒழுங்கு பண்ணி நேர்த்தியாய் செய்வான். யுத்தத்துல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இந்த படைத்தலைவனுடைய கையில தான் இருக்குது. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல ராஜாவுடைய பார்வையில எண்ணிக்கை உள்ள ஒரு மனுஷனா இருந்த நாகமான் எத்தனை யுத்தங்களுக்கு போயிருப்பான், எத்தனை பேரை ஜெயிச்சிருப்பான். இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் வருது. ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகத்தினுடைய வேதனையும் தீட்டும் என்னன்னு நமக்கு பழைய ஏற்பாட்டில் லேவியராகவும் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனா அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் இது குஷ்டரோகம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை அந்த இடத்தை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு நாளும் தேசத்துல நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்று மேன்மை பாராட்டின நாகமான் எனக்கு எதிர்த்து நிற்க ஒருவனும் இல்லை என்று ஒரு ஆணவத்தோட இருந்திருப்பான். கண்டிப்பா ஆணவத்தோடு இருந்த அந்த நாகமானுக்கு இப்போ குஷ்டரோகம் வருது. அவன் யுத்தத்திற்கு மட்டும் இல்லைங்க, வேற யார் முன்னாடியும் போய் நிற்க முடியாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயும் போய் நிற்க முடியாது. ராஜா சகல விருந்து உபசரணைகளெல்லாம் வைக்கும்போது அந்த இடத்துலையும் அந்த நாகமானால போய் நிற்கவே முடியாது. எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான், எவ்வளவு நொறுக்கப்பட்டிருப்பான். இப்போ சொல்லுவாங்க பக்கத்து தேசத்து ஆட்கள், இந்த பக்கத்து தேசத்தில் ஒரு படைத்தலைவன் இருப்பான் தெரியுமா, அவன் சொல்லுவான், எவ்வளவு பெருமை பாராட்டிட்டு வந்த, இப்ப உனக்கு குஷ்டரோகம் வந்தது இல்லையா, உன் தேவன் உன்னை அடித்தார். ஏன்னா அவங்க இவ்வளவு நாளும் வேறொரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நிந்தையான பேச்சுக்களை எல்லாம் கேட்டு இந்த நாகமான் உடைஞ்சி போயிருக்கிறான். ஆனா இவனுக்கு ஒரு தெய்வம் ஒருவர் உண்டுங்கிற விஷயம் தெரியவே செய்யாது. இந்த நேரத்துல இந்த சீரியாவின் தண்டுகள் எல்லாம் புறப்பட்டு இஸ்ரவேலிலிருந்து ஒரு குட்டி பொண்ணை வேலைக்காக அடிமையாய் கொண்டு வந்து இவனுடைய வீட்டில் விட்டுருக்கு. இவ பார்க்குறா, இந்த பொண்ணு டெய்லியும் அந்த நாகமான் வாரது, அவன் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருப்பா, பார்த்துருப்பா தானே. அவளுடைய இருதயம் பொறுக்கலை. இன்னொன்று, அது எல்லா பிரசங்கத்திலையும் நம்ம கேட்டது தான், இந்த இடத்துல இன்னொரு ஆளா இருந்திருந்தா, என்னை அடிமையாய் கொண்டு வந்த உனக்கு இது தேவைதான், என்னை எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரித்து கொண்டு வந்த உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி தானே கண்டிப்பாக அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு தேவை, நீ அனுபவி, இதுவா வரும், இதுக்கும் மேலே உனக்கு வரும். நம்மள
மனுஷங்க அப்படிதான் செய்வோம். அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லல. அந்த பொண்ணு உண்மையான தெய்வத்தை அறிந்திருந்ததினால அவ சொல்றா தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திற்கு போவாரையானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குவார். இப்ப நாகமானுடைய காதுக்கு இந்த கதை போகுது. உடனே நாகமான் அந்த ராஜா கிட்ட போய், சீரியாவின் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போறேன், அங்க இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராமா, எனக்கு விடுதலையை அவர் தருவார் என்ற ஒரு ஆசையோட லெட்டர்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயாச்சு. அங்க போகும்போது அந்த ராஜா கதை இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ராஜா அவருக்கு நான் எப்படி ஒரு குஷ்டரோகத்திற்கு சுகம் கொடுக்க முடியும், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு டென்ஷன் ஆகுது, நான் எப்படி ஒரு குஷ்டரோக வியாதியை மாற்றிவிட முடியும், நான் தெய்வமா, நான் ஆண்டவரா, எதற்கு இவங்க வகை தேடுறாங்க அப்படின்னா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சம்பவம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இந்த நேரத்தில் இதை எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்படுறார். எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளாடி தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அவர் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆனதால் இது தேவ சத்தத்தின் மூலமாய் அந்த எலிசாவுக்கு போகுது. சீரிய தேசத்திலிருந்து படைத்தலைவனாகிய நாகமான் வந்திருக்கிறான், அவனுடைய சம்பவம் இப்படிப்பட்டதுன்னு. நான் என்ன யோசிக்கிறோம்னா, அந்த சிறு பெண் மூலமாய் தேவனுடைய வார்த்தை அந்த நாகமானுக்கு போன போதே என் ஆண்டவர் எலிசாவுக்கு அதை வெளிப்படுத்தி இருப்பார். சீரிய தேசத்திலிருந்து ஒருவன் உன்னை தேடி வருகிறான், சீரிய தேசத்திலிருந்து ஒரு மனிதன் உன்னை பார்க்க வருகிறான், அவனுடைய அவமானம் இந்த பிரகாரமாய் இருக்கிறது, அவனுடைய நிந்தை இப்படி இருக்குது, எவ்வளவோ அவமானத்தையும் நிந்தையும் தாண்டி அவன் உன்னை தேடி வருகிறான், அவனுக்கு நீ விடுதலையை கொடுன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் பேசி இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல எலிசா சொல்லி அனுப்புறாரு, அவனை என்கிட்ட வர சொல்லுங்க, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரிய வேணாமா, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாகமான் நேர எலிசாவுடைய வீட்டு வாசல்ல போய் நிற்கிறான். கடகடா வேலைக்காரன் ஓடி வந்து, போய் யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ணுப்பா, 7 தடவை முங்கி எலும்பிக்கோ, உன் குஷ்டரோகமெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நாகமானுக்கு பயங்கர கோபம். நான் ஃபர்ஸ்ட் கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன். நாகமானுக்கு பயங்கர கோபம். நான் எங்க நாட்டில் தமஸ்குல ஆப்னாவும் பர்பாரும் 2 ஃபேமஸான நதி இருக்குது, அங்க நான் மூழ்கி எழுவனாலே எனக்கு சரியாகாதா, அப்படி என்ன இந்த யோர்தானின் நதியில் இருக்குது. ஹல்லேலூயா. நாகமான் அவனுடைய குஷ்டரோகத்தை பார்த்து வெந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கரம் அவனை பார்த்தது, இவனை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னு. ஹல்லேலூயா. இவனை கொண்டு இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தா இவன் நமக்காக என்ன செய்வான் அப்படிங்கிறத ஆண்டவர் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த நேரத்துல கொண்டு அங்க விட்டாச்சு. இப்ப நாகமானுடைய பார்வையில சிறந்தது தெரியுமா, ஆப்னாவும் பர்பாரும். அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போமே, நான் அந்த நதியில மூழ்கியிருந்தா என்னுடைய குஷ்டரோகம் சரியா இருக்கும். யோர்தான் என்ன அவ்வளோ பெருசா, யோர்தான்ல நான் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அப்படி என்ன இந்த நதியில இருக்குது. அப்ப இவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, எலிசா வெளியில வந்து தன்னுடைய கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குஷ்டரோகமா இருக்கிற யாராச்சும் தொடுவாங்களா? ஆனா நம்ம மக்களுக்கெல்லாம் பாஸ்டர்மார்கிட்ட போனா மட்டும், பாஸ்டர்னா ஜெபம் பண்ணி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தொட்டு ஜோமன் தவறே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் தேவ ஊழியர்கள் மேல வைத்திருக்கிற. ஹல்லேலூயா. எலிசா போய் தொட்டு சுகமாக்கி இருந்தாலும் அந்த நாகமான் விடுதலை அடைந்திருப்பார். ஆனா அந்த இடத்துல அவர் வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையில விடுதலை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு வார்த்தையை அனுப்பி கொடுக்கிறாரு. கேயாசிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போ, அவனை போய் ஸ்நானம் பண்ண சொல்லு. இப்ப நாகமானுடைய பார்வையில சிறந்ததாய் ஒன்று தெரிகிறது. அந்த நதி சிறந்தது, யோர்தானை விட அந்த நதி சிறந்தது. நம்முடைய பார்வைக்கு தெரியுமா, 2 பிளானை உருவாக்கி வச்சிருப்போம். ஒரு பிளான் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது, ஒரு திட்டம் நாமே உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு எது சிறந்ததாய் தெரியுமா, நாம் உருவாக்கி வைத்த திட்டம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் என்பதை அநேக நேரத்தில் உணர்ந்து கொள்றதில்லை. நாகமானுக்கு தெய்வ திட்டம் தெரியல, அவனுக்கு தேவனையே தெரியாது. இப்போ சொல்றான், அங்க நான் மூழ்கி இருந்தா எனக்கு விடுதலை கிடைத்திருக்குமே, அங்க நான் ஸ்நானம் பண்ணி இருந்தா. அந்த நதியை உயர்த்தி பேசுறான், அதனுடைய சிறப்பை சொல்லி காட்டுறான், தன் நாட்டில் இருக்கிற நதியுடைய சிறப்பை சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நாகமானுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, இந்த தேவ மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு சொன்னால் நீங்க செய்ய மாட்டீங்களா? சின்ன விஷயம் தானே. நம்ம இப்படிதான், ஆண்டவர் ஒரு பெருசா ஒரு விஷயத்த சொன்னா
செஞ்சிருவோம். ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொன்னா அசால்ட்டா எடுப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறந்ததாய் மாறி இருக்கும்னு அவர் ஒரு பிளானை போட்டு வச்சிருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா மனிதர் சிந்தைக்கு அது எட்டாத காரணத்தினால அதெல்லாம் முறியடிச்சிட்டு நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா சொல்லிட்டாரு. ஆனா எலிசாவுக்கு வெளியில என்ன நடக்குங்கிறது எல்லாமே தெரியும். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப இந்த ஊழியக்காரன் சொல்றாரு, சின்ன விஷயம் தானே, நடக்குதோ நடக்கலையோ செஞ்சுதான் பாப்போமா. இப்ப குஷ்டரோகத்துக்கு எவ்வளவு மருந்து எடுத்திருப்பாங்க, படைத்தலைவன் எவ்வளவு பேரை பார்த்திருப்பான், என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஒன்னுலையுமே சரியாகலையே. சரி, அவங்க நாட்டுல இதே மாதிரி சுகப்படுத்துறவங்க, அவங்க தெய்வத்திற்காக பணி செய்யறவங்க இருந்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. யாராலையுமே முடியலன்னு தானே நீ இஸ்ரவேலுக்கு வந்த, யாராலுமே உன்னை சுகப்படுத்த முடியலன்னு தானே தீர்க்கதரிசியை தேடி வந்த. அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டியது அவருடைய வேலை தானே. உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து உலகத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு தானே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து உங்களுக்கான ஒரு சமாதான வழியை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வைத்து இருக்கிறார். மறுபடியும் எதுக்காக அந்த இடத்தை நம்ம திரும்பி பார்க்கணும்? ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்களுக்கு, சீரிய நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்னா பர்ண பெரிய நதிதான். ஹல்லேலூயா. ஆனா நீ எப்ப தீர்க்கதரிசிட்ட வருதியோ, எப்ப ஆண்டவரிடத்துல வருகிறையோ, அப்ப மனிதருக்கு சிறப்பாய் தோன்றுகிறது அல்ல, உனக்கு சிறந்ததாய் தோன்ற வேண்டியது. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சில சிறந்த பிளான்களை வச்சிருப்பாரு. அதை நீ சிறந்ததா பார்க்க ஆரம்பிச்சேன்னா விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நாகமான் போய் நின்றுட்டு 7 தடவை ஸ்நானம் பண்ணணும். உள்ள இறங்கியாச்சு. ஹல்லேலூயா. உள்ள இறங்கியாச்சு. ஒரு தடவை முங்கிட்டு பார்க்குறான், ஒன்றும் ஒரு சேஞ்சும் இல்லை. 2 தடவை முங்கிட்டு பார்க்குறான், ஒரு சேஞ்சும் இல்லை. 3ஆவது தடவை முங்கிட்டு பார்க்குறான், ஒரு சேஞ்சும் இல்லை. 6 தடவை முடிஞ்சு போச்சு. எப்படியோ பொறுமையா இருந்தான். ஹல்லேலூயா. இல்லைன்னா கிளம்பி நம்ம அப்படித்தானே, ஆண்டவரே நான் 3 நாள் உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ண போறேன், இந்த ஜெபத்துல எனக்கு விடுதலை கிடைத்தே தீரணும், இவ்வளவு வைராக்கியம், விழிப்பிருந்து ஒரே ஜெபம். விடுதலை கிடைக்கலனா அடுத்த நாள் ஏதாவது குறி கேட்கிறவங்க கிட்ட முன்னாடி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாகமான் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன். ஆனா முங்கிறான். இருதயத்துல என்ன யோசிச்சாம்னே தெரியாது. விடுதலை கிடைக்குங்கிற விசுவாசத்தோட முங்கினானா, இல்ல சும்மா சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்ம வேற அங்கண்டு வந்துட்டோம், வீட்டுல போனா ஒருத்தியனை அனுப்பி வச்சாலே அவரோட ஒய்ஃபு, என்ன பண்ணேன்னு கேட்பாளே, சரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டே போய் சேருவோம் அப்படிங்கிற கடமையை முடிப்பதற்காக அவன் மூழ்கினானான்னு தெரியாது. ஆனா தீர்க்கதரிசியின் வார்த்தையை செய்தான். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியின் வார்த்தையை செய்தான். அவன் என்னதான் இருதயத்துல நினைச்சாலோ அந்த இடத்துல செஞ்சுட்டு போவோம். 6வது முறை முங்கும் போது ஒரு வித்தியாசமும் தெரியல. 7வது முறை அவன் ஸ்நானம் பண்ணும்போது அவனுடைய உடலெல்லாம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளையா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்ன சின்ன பிள்ளையா இருந்திருப்பான். நம்மலாம் இப்போ 40 ஆனாலும் இளமையாய் வர டிப்ஸ். ஹல்லேலூயா. இளமையாய் சருமம் இருக்க டிப்ஸ், அநேக மேக்கப் திங்ஸ் எல்லாருக்கும் ஆசை தானே? உண்மையா சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு. எனக்கு வயசானாலும் பிரச்சனையே இல்லைப்பா. எல்லாருக்கும் தன்னுடைய இளமையை காத்து கொள்ளணும், கண்ணாடி மோயின்னு நம்ம அழகா சிங்காரிச்சு, ஓகே, எல்லாருக்கும் அந்த ஆசை. ஆனால் அந்த நாகமான் பல வருஷமா தன்னுடைய தொலியை பார்க்க எவ்வளோ அழுதுருப்பான். நமக்கு நம்முடைய சரீரத்தில் ஒரு சமையல் செய்யும் போது ஏதாவது ஒரு கொப்புள மாதிரி வந்துட்டுனா அது 6 வரையிலையும் பார்ப்போமா, ஐயோ காயமாயிட்டே. அந்த நாகமான் யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட தன்னுடைய வேதனையை சொல்ல முடியும்? இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க குஷ்டரோகிகளுடைய கரங்கள் எல்லாம். இப்போ அவங்க அந்த இதெல்லாம் அரிக்குமாமே, அந்த விரல்கள் எல்லாம் அரிச்சு போகுமாமே, அந்த எல்லாம் அதை அரிச்சு உடல் உறுப்பெல்லாம் அழிஞ்சிருக்கும் பாதி. ஆனால் அது எல்லாத்தையும் என் ஆண்டவர் இழந்ததை திரும்ப கொடுத்து ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல இப்போ தொட்டா அவன் உடல் எப்படி இருக்கு தெரியுமா? சாஃப்டா இருக்குது. என் கிட்ட வந்துடாத, என் உன்னோட உடம்பு என் மேல பட வேணான்னு ஒதுங்கி நின்னவெல்லாம் இப்ப தொட்டு பார்ப்பான். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஈஸியா ஒரே வார்த்தையில நாகமான் சுகமானான் இல்ல. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சுகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் பல வருடங்களா இழந்து போன சுகம், அவன் பல வருடமா எதிர்பார்த்த ஆசீர்வாதம். எத்தனை நாள் கண்ணாடி முன்னாடி போய் என்ன கேட்டிருப்பான், என் சரீரம் எண்டு மாறும் ஆண்டவரே. அவன் தெய்வத்திட்ட கேட்டிருப்பான்,
அவன் யாருன்னே அறியாத அந்த ஒரு தெய்வம் அவன் பக்கத்துல நின்னுட்டு இவனுடைய கண்ணீரையெல்லாம் கண்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தெய்வத்து மேல ஒரு பக்தியில தன்னுடைய அறை வீட்டுல அழுதிருப்பான். என்னுடைய குஷ்டரோகம் மாற வழி இல்லையா? நான் மறுபடியும் படைத்தலைவனாய் உட்கார முடியாதா? நான் மறுபடியும் எனக்கான இடத்துல இருந்து என்னுடைய வேலையை செய்ய முடியாதான்னு வருத்தமா என்ன செஞ்சிருப்பான்? அவன் கட்டாயம் கேட்டிருப்பான். இப்போ அவனுடைய அந்த மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுத்தமானது. எல்லாரும் ஒருவேளை பொறாமப்பட்டவன் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துருப்பான். ஃபர்ஸ்ட்ல பொறாமப்பட்டவன் சந்தோஷப்பட்டிருப்பான், அடுத்து மறுபடியும் டபுள் அளவில் பொறாமப்பட்டிருப்பான். இப்போ இவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆவியது. உடனே அவனுடைய இருதயத்தில் வந்தது, இஸ்ரவேலில் உள்ள தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் சாத்தியமானவர். ஹல்லேலூயா. அவன் ஓடி போய் எலிசாவுடைய வீட்டண்டையில முன்ன போய் நின்னுட்டு, இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. ஒண்ணுமே சொல்லல, என் சரீரத்தை பாருங்கன்னு சொல்லல, எனக்கு குஷ்டரோகம் சரியாயிட்டுன்னு சொல்லல, தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லணும்னு நினைக்கல. அவன் தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டவும் விரும்பல. அவன் சொன்னது, இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல, இஸ்ரவேலின் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு செய்தி கேட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் எதையோ நம்ம கேட்கிறோம், அப்படிதானே? ஆனா இன்னிலிருந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. நீங்க என்ன கேட்டாலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. உம்மை நான் பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறேன் போய் சொல்லி பாருங்க. உங்க இருதயத்துல என்ன ஆசை இருந்தாலும் அவர் செய்வார். அந்த நாகமா அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட முன்னாடி சொல்லல, ஏன்னா அவருக்கு ஆண்டவரை தெரியாது. அவன் எல்லா சுகம் கிடைத்த பிறகு போய் சொல்றான், இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் எங்குமே இல்ல. இப்போ எலிசா போய் காணிக்க கொடுக்க போய் நிற்கிறாரு. நீங்கள் நான் தாளந்து வெள்ளி 10 தாளந்து வெள்ளி கொண்டு வந்திருக்கிறேன், மாற்று வஸ்திரம் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு காணிக்க அப்படின்னு. அப்போ எலிசா சொன்னால் வேண்டாம், காணிக்கை வேண்டாம். எலிசா ஏன் அந்த காணிக்கையை வாங்கியிருக்க மாட்டார்னா, அவருக்கு ஆண்டவர் பேசினா அந்த காணிக்கையை வாங்கியிருப்பார். ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருப்பார், நீ வாங்க வேணாம், இவனிடத்துல நான் எதிர்பார்க்கிறது பணம் அல்ல, இவனிடத்துல நான் எதிர்பார்க்கிறது அவனுடைய தாளந்துகள் அல்ல, இவனிடத்துல நான் எதிர்பார்க்கிறது மாற்று வஸ்திரங்களை அல்ல, இவனை கொண்டு சீரியாவுக்கு நான் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனை போக விடு, அவன் என் ராஜ்யத்திற்கு எதை விதைக்கணுமோ அதை விதைச்சிட்டான். ஹல்லேலூயா. அதான் சொன்னாம் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல. இப்படிப்பட்ட விதைகளும் வார்த்தைகளும் தேவ ஜனத்தின் வாயிலிருந்து சாட்சியாய் அறிக்கையாய் வெளிவரணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிட்டான், அவனுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனை அனுப்பிவிடேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. எலிசா வாங்கல. இப்போ கேஎஸ்சிக்கு என்ன செய்யுது, ஆசை வருது. இவங்க இருந்து பல ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பான், நமக்கு போட்டால் நல்லா இருக்குமே, இதை நம்ம தரித்தா நமக்கு நல்லா இருக்குமே, நமக்கு இது அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்குமே, நம்மளும் எத்தனை நாள் தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்து தரித்திரத்தா. எலிசா ஆசீர்வாதமாக இருந்தாரா இல்லையா ஒன்றும் தெரிய வேணாம். இவர் யோசிக்கிறாரு, நம்ம அடுத்த லெவலில் வீடு வச்சிடலாம், இடம் வாங்கிடலாம், நம்ம பெரிய ஆசீர்வாதமாக இருக்கல. அது கிழவனுக்கு வேற அறிவில்லை. எலிசா தீர்க்கதரிசி அப்படிதான் நினைச்சிருப்பாரு, கிழவனுக்கு அறிவில்லை, நம்ம எப்படியாவது போய் கொஞ்சோண்டு தாளந்தையாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி படகடா ஓடி போய் அவனை வள்ளி செறுத்து அந்த இடத்துல போய் அவன் போய் கேட்குறான். இப்போதான் 2 பேர் வந்தாங்க, கிழக்கத்தி புத்திர 2 பேர் இப்போதான் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாற்று வஸ்திரமும் ஒரு தாளந்து வெள்ளியும் தா அப்படின்னு சொல்லி எங்களுடைய எஜமான் கூப்பிட்டு சொல்லி அனுப்புனார் அப்படின்ட்டு. அப்போ இவர் நம்பிட்டாரு. சீரியரா படைத்தலைவன் நாகமான் நம்பி கொடுத்தாச்சு. இவங்க நைஸாக வாங்கி கொண்டு வந்து அதை அப்படியே எங்கே கொண்டு வைக்கிறான் தெரியுமா, அவன் வீட்டில் கொண்டு வச்சுட்டு சைலண்டாண்டு தீர்க்கதரிசி முன்னாடி. இந்த கேயாசியோட அறிவு எங்கே போச்சுது? ஹல்லேலூயா. இதுதான், என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகி போகிறார்கள், கெட்டு போகிறார்கள். தேவனை பற்றி தெரிஞ்சவன் கேயாசி. எங்கேயோ சீரிய தேசத்துல இருந்த நாகமானின் குஷ்டரோகத்தை வெளிப்படுத்த தெரிஞ்ச என் ஆண்டவருக்கு நீ போய் 2 தாளந்து வெள்ளியை வாங்கி ஒளிச்சு வச்சா காட்டி கொடுக்க தெரியாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகா நினைச்சிட்டான், இந்த தீர்க்கதரிசி சும்மா தான் இருக்கிறாரு. அப்ப கூட இருந்துட்டு தீர்க்கதரிசி என்ன செய்யல, கனம் பண்ணல, நைஸா போய் வாங்கி வச்சுட்டான்.
வச்சுட்டு சரி நம்ம இன்னைக்கு போய் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிக்கனெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடலான்னு சந்தோஷமாக ஆள் போய் நீ மனிதனை மறைக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையை மறைத்து ஆண்டவருடைய காரியத்தை மறைத்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எலிசா அப்படியே கேட்குறாரு, எங்கே போயிட்டு வந்த? ஒரு இடத்தும் போகல, நான் இங்கேயே தான் நிற்கிறேன். அவ்வளோ தூரம் ஓடி போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வாரது வரைக்கும் இவர் நினச்சிருப்பாரு எலிசா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜெபத்தில் இருந்திருப்பாரு, நம்மளெல்லாம் தேடி இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, அப்படிதான் நினச்சிருப்பாரு. அதனால அசால்ட்டா ஒரு போய் நான் எங்கேயும் போகலைன்னா இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் உடனே கேட்குறாரு, அதில் 26வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. என் மனம் உன்னுடனே செல்லவில்லையா? ஹல்லேலூயா. அங்கே போகும்போது அந்த இவன் ஓடி போகிறான். அப்போ நாகமான் பார்க்குறான், அவனுடைய கழுதையிலேருந்து குதிரைண்டு இறங்கிட்டு இவன் ஓடி போய் சமாதானமாக வரீங்களா? ஆமாம், என்ன விஷயம்னு பேசும்போது இவனுடைய இருதயம் துடித்திருக்கிறது. தேவ ஆவியானவர் உணர்த்தி, இந்த பாவத்தை நீ செய்யாத, இது தவறான காரியம், ஆண்டவர் இதை விரும்பலை அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயம் துடித்திருக்கிறத தான் கேட்குறாரு. மனம் உன்கிட்ட செல்லலையா? உன் கூட வரலையா? நீ கூட தானே இருந்த, உனக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி உனக்கு உணர்த்தப்பட்டிருந்த போதிலும் நீ அதை செஞ்ச. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்து தான் தண்டனையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீ போ, அவனுடைய ஆஸ்தியின் மேலே நீ ஆசை வச்ச அவனுடைய குஸ்தரோகத்தையும் நீயே வாங்கிக்கோ. கேயாஸ் எப்படிப்பட்ட மேன்மையை இழந்தான் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்தான் தெரியுமா? நாகமான் அங்கிருந்து போகும்போது எனக்கு 2 போதி மண்ணு தந்து விடுங்க, 2 லோடு மண்ணு தந்து விடுங்கன்னு கேட்குறாரு. இந்த இஸ்ரவேலின் மண்ணை நான் மதிக்கிறேன், இந்த இஸ்ரவேல் தெய்வம் வாசம் செய்கிற இந்த மண்ணை நான் மதிக்கிறேன், இந்த மண்ணை நான் என் நாட்டுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சில உடன்படிக்கைகள்கிட்ட கேட்குறான். நாங்கள் போய் என்னுடைய அந்த ஆலயத்திற்கு போகும்போது நான் கையிலாக கொடுக்குற வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். என் ஆண்டவன் அதை மட்டும் எனக்கு பொறுத்துருங்க. அவனுடைய இருதயம் எங்க இருக்குது? கூடவே இருந்த கேயாசியுடைய இருதயம் எங்க இருக்குது? ஹல்லேலூயா. அவனுக்கு தேவ பயம் இப்பதான் அறிஞ்சான், இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், இப்பதான் இஸ்ரவேலின் தெய்வம் யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த நிமிஷத்திலே அவனுடைய இருதயம் குத்துது. நான் இனி அங்க போய் விக்கிரக கொட்டைக்கு முன்பாகி நிற்கணுமே, தூபம் காட்டும் போது நான் நிற்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு துடிக்குது. யாருக்கு? கேயாசிக்கு துடிக்கவே இல்லை. எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேல வந்தது போல இந்த எலிசா மேல இருந்த அபிஷேகம் கேயாசி மேல போயிருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது சிறந்தது. அவன் ஆசைப்பட்டது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியங்களை. ஹல்லேலூயா. அவன் ஒன்னையுமே யோசிக்கல, என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என்னுடைய இந்த நாள் தேவை வாழ்ந்தா போதும், நடந்தா போதும்னு மட்டும்தான் கேயாசி நினைச்சான். ஆனா ஒரு பெரிய சிறந்த மேன்மை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. அவன் பக்தியாய் நின்றிருந்தாம்னா அடுத்த தீர்க்கதரிசியாய் வந்திருப்பான். ஹல்லேலூயா. அப்ப நாகமானுக்கு சிறந்தது எதுன்னு புரிந்த உடனேயே அவன் சிறந்ததை பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வையில ஆப்னாவும் பர்பாரும் போல அநேக சிறந்தவைகள் வந்து போகும். ஹல்லேலூயா. அப்படித்தானே? உலகத்துல ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பிளான் நம்ம மைண்ட்ல வருமா வராதா? வரணும். நல்ல பணக்காரங்க ஆகணும், நான் இன்னும் சம்பாதிக்கிறோன்னு நினச்சா இருந்து தேடுவோம், வீட்டிலிருந்தே வேலை செய்வது எப்படி? ஹல்லேலூயா. இதுக்கு மேலே தூங்கி கொண்டே சம்பாதிப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஏகப்பட்ட காரியங்களை தேடுவோம், கட்டாயம் தேடுவோம். நம்ம ஒன்று தான் தேடி இருப்போம், உடனே அங்கே நிறைய சஜெக்ஷனில் என்ன செய்யும், என்ன தேடினமோ அதெல்லாம் வரிசையாக வரும். அப்போது நம்முடைய நினைவுகள் அலைமோத தொடங்குது. ஹல்லேலூயா. அதை செய்தால் என் வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமோ, இதை செய்தால் என் குடும்பம் சிறந்ததாக இருக்குமோ, எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தை தான் வச்சிருப்பாரு. இந்த சிம்பிள் மேட்டரை நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக மாறு. ஹல்லேலூயா. சின்ன காரியம் தான் நினைப்போம்,
ஆனா அந்த சின்ன காரியம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். கேள்வி கூட கேட்க வேணாம். நாகமான் கேள்வி கேட்டான்னா அவனுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாததுனால அவன் கேள்வி கேட்டான். நான் என்ன இங்க போய் ஸ்நானம் பண்றதுக்கு இது அவ்வளோ பெரிய நதியா அப்படின்னு கேட்டான். ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவரோடு உள்ள உறவுல நடக்கும்போது அவர் செய்யற சின்ன விஷயத்தை செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய மேன்மை ஆயத்தமா இருக்கும். பெரிய மேன்மை ஆயத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த பிசாசினுடைய தந்திரத்தை பாருங்க. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் சிறந்ததை வைத்திருக்கிறாரோ அவர்களை திசை திருப்பி பாவத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனுடைய திட்டத்தை விட்டு விலக்குவது. ஹல்லேலூயா. கேயாசி மேல தேவ திட்டம் இருந்தது உண்மை. கேயாசி மேல ஒரு மகிமையின் மேன்மை இருந்தது உண்மை. அவன் அவரோடு ஒன்றி கொண்டு நடந்தவன். எலிசாவோடே நடந்தவன். எல்லா அற்புதத்தையும் பார்த்தவன். அடுத்தவன் பயன்பட்டு இருப்பான். இந்த சின்ன அவன் இருதயத்துல வராம இருந்திருந்தா. ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில சில ஆசைகளை கொண்டு வந்து அதை இச்சையாய் மாற்றி பிசாசானவன் பாவ வலையில சிக்க வைத்து பின் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவிதமே எல்லாமே கெட்டுப்போம். ஒரு வாசிங்க யாக்கோபு 1:15 யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனம். ஹல்லேலூயா. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறவிக்கும். இச்சை. இப்ப ஆசைப்படுறோம். அந்த ஆசையினால வாழ்க்கையில ஒரு மரணம் சம்பவிக்க போறதில்ல. ஆவியின் மரணத்தை குறித்து நான் சொல்றேன். வரப்போறது கிடையாது. இப்போ ஒருத்தவங்க இப்போ கீபோர்ட் போடுறாங்க. இந்த அதை அடுத்த லெவல்ல நம்ம கொண்டு போக கூடாது. இயேசுவின் நாமத்துல முறியடித்து எந்த காரியமா இருக்கட்டும் செபிக்க விடாதபடி சில காரியங்களை கொண்டு வந்து சிந்த போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யாது? கற்பம் தரிக்காது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு ஆசையில சிக்கி கொள்ளுகிறான் அப்படின்னா ஒரு வாலிபனை குறித்து ஒரு மேன்மையான சிறந்த திட்டம் இருக்கும் போது இந்த வாலிப பையன் மேல பிசாசுனுடைய கண்ணும் என்ன செய்யும்? இருக்கும். அப்போ இந்த பையன் ஆண்டவருக்கு நேரா போறான், இல்ல அந்த பொண்ணு ஆண்டவருக்கு நேரா போகுது அப்படின்னா இவங்களை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வாருன்னு இந்த பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ ஆசை என்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளாக வரும். ஏதோ ஒரு எதிர்பால்வினையை பார்க்கும் போதோ இல்ல ஒரு மொபைலை பார்க்கும் போதோ ஆசை என்ற ஒரு விஷயம் வரும். அந்த ஆசையை அங்க உடனே ஸ்டாப் பண்ணி இயேசுவின் நாமத்துல செய்யமெடுத்து செபிக்கல அப்படின்னா அது கற்பம் தரிக்கும். கற்பம் தரிக்க எத்தனை மாதங்கள் எடுக்கும்? 10 மாசம். இதுவோ கொஞ்சம் மாசங்கள் எடுக்கும். ஒரு ஆசை ஒரு மனிதனுக்குள்ள போன உடனேயே அது இச்சையாய் கற்பம் தரிக்கிறது கிடையாது. அது கொஞ்ச காலம் இருக்கும். பிசாசு கிரியை செஞ்சுட்டே இருப்பாய். இவ்வளவு பாவம் தானே, சிந்தையில தானே நீ நினைக்கிற, பிரச்சனையே இல்லை, சிந்தையில தானே நீ கனவு காண்ற, பிரச்சனையே இல்லைன்னு அது இருக்க 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 2 மாசம் 3 மாசம் ஆக 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 அந்த பாவத்தின் விளைவுகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்ப ஆரம்பத்துல ஆசையோடு சபைக்குள்ள உட்கார்ந்திருந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஆசை குறைய ஆரம்பிக்கும். வேற ஆசை உள்ள வரும்போது உலகத்தின் மேல, இது ஆசைக்கு மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு கடன் பாரத்தை குறித்த சிந்தை உள்ள போனாலும் சரிதான், நமக்கு வேற பிள்ளைகளை குறித்த பாரம் நமக்குள்ள போய் ஆண்டவரையும் நம்ம பிரிக்கும் போது ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகிற அந்த ஆசை பேக் அடிக்க தொடங்கும். கொஞ்ச நேரம் வெளியே போக தோணும், நமக்கு அந்த நேரத்தில் தூங்க தோணும், இங்கே இருந்தாலும் மெசேஜ் கேட்காம சிந்தையை அலைய விடுவோம். இப்படி நிறைய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். கேயாசி அந்த பொருளையெல்லாம் பார்க்கும்போது ஆசைப்படுறான். ஆசைப்பட்டது கூட பிரச்சனை இல்லை, அங்கே நின்றுக்கணும். இவனுக்கு யார் அதை வாங்க போக சொன்னா? ஹல்லேலூயா. அப்படித்தானே கடகடா ஓடி போய் தன் ஆசையை நிறைவேற்றினான். அவன் இச்சித்ததை எடுத்துக்கொண்டான். நமக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தந்தா ஓகே, தந்தா ஆண்டவருடைய
சித்தம் தராட்டி ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? நம்ம ஜெபம் பண்ணோம் இந்த காரியத்துக்கு. நான் கேட்குறேன், தேவ சித்தம் மட்டுமா இந்த உலகத்தில் நடக்குது? கட்டாயம் இல்லை. சங்கீதம் 78வது அதிகாரம் 29வது வசனத்தை 29, 30வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தாராமா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தாச்சு. இவங்க கேட்குறாங்க, தண்ணீரை மட்டும்தானே கொடுத்தாரு, அப்பத்தை தந்துருவாங்களா, மாம்சத்தை தந்துருவாரா? அப்படி ஆண்டவரை ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காடைகளை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையுமே செஞ்சார். இச்சித்ததை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் அதை வாயில வைத்திருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. இப்போ சில காரியங்கள் தெய்வ திட்டத்திற்கு விரோதமானதா இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் போய் வலுக்கட்டாயமாய் கேட்கும் போது அதை என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனால் அதில் சில பாடுகளை நாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தம்னா நடக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம், அப்படி கிடையாது. தெய்வ திட்டம் எது என்பதை அமர்ந்திருந்து கேட்கிற அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அந்த இடத்துல அவரை வருத்தாம இருந்திருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு பசிக்குமேன்னு தெரிஞ்சு அந்த வேலை வந்தபோது ஆண்டவர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் பசியால வாடுவார்களே, வனாந்தரத்தில் நடந்து கொண்டு வாராங்களையா, பகல்ல மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வைத்து என் ஆண்டவருக்கு நேரா நேரத்திற்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகள் களைத்து போயிருப்பாங்க. 3 நாள் ஆயிட்டே சாப்பாடு கொடுக்காம எப்படிப்பா அனுப்புறது, ஏதாச்சும் இருக்கான்னு பாருன்னு கேட்க தெரிஞ்ச தாய் இருதயம் கொண்ட என் ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாதா? ஆனா அவரை கோபப்படுத்தி அவரை காயப்படுத்தி அவர்கள் இச்சித்ததை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. சின்ன சின்ன அற்ப காரியத்திற்காக நாகமானுடைய கரத்தில் இருந்து கேயாசி கூட அப்படிதான். சின்ன விஷயம் அவன் செலவு பண்ணியிருந்தா கூட ஒரு 10 நாளையில செலவழிஞ்சு போயிருக்கும். 2 வஸ்திரம் 2 நாள்ல அழகு போயிருக்கும், புது ட்ரெஸ் மாறி இருக்கும், போட்டு துவைச்சா அது பழைய ட்ரெஸ் தானே. அது எல்லாத்தையுமே அவன் யோசிக்கல. அந்த நேரத்துல அவனுக்கு எது வேண்டும் என்று பட்டதோ அவன் அதை பெற்றுக்கொள்ள எத்தனைப்பட்டான். அவன் ஒன்னு யோசித்திருக்கலாம், ஏன் எஜமான் என் ஆண்டவன் தீர்க்கதரிசி அதை வேணான்னு சொல்லி இருக்கிறாரே, ஆவியில் தெளிவுள்ள மனிதன் அதை வேண்டாம் என்று சொல்லும் போது நான் எதுக்கு அதை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை. அந்த ஆசை அவனுக்குள் இச்சையாக பிறப்பிக்குது. இச்சையாக கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பித்தது. அந்த பாவம் அதுக்கப்புறம் அவன் குஷ்டரோகி ஆனா அவன் இனி இருக்கிறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். அப்படி ஒதுக்கப்பட்ட ஜீவிதத்திற்குள்ளாய் அந்த மாற்று வஸ்திரத்தை கூட அவனால போட்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் தெய்வ திட்டத்தை மறந்து தேவன் சிறந்ததா எண்ணுகிற காரியங்களை மறந்து நீ சிறந்ததா எண்ணுகிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒருவேளை தேவ கோபம் வர வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லா நேரத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு கேட்டு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இப்போ நாகமான் சுகத்தை பெற்று சீரியாவுக்கு போயிட்டாரு. அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனை கொண்டு ஆண்டவர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். லூக்கால ஒரு வசனம் சொல்லுது, அந்த காலத்துல எலிசாவுடைய காலத்துல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க தான். ஆனா அந்த சீரிய படைத்தலைவனாகிய நாகமானிடத்தில் மட்டும்தான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு விடுதலை உண்டாயிற்றே அல்லாமல் வேற எந்த குஷ்டரோகிட்டையும் ஏற்படல. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் பிரித்தெடுத்து எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு விடுதலைய அவனுக்கு கொடுத்தார்னா அவனை கொண்டு அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்நிய தெய்வத்திற்கு நான் பலியிட மாட்டேன், அந்நிய தெய்வத்துடைய முன்னாடி போய் நான் பணிய மாட்டேன்னு இங்க இருந்து 2 பொதி மண் வாங்கிட்டு போனாம்ல, என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி இருப்பான். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு பலி செலுத்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னவன் அந்த மண்ணையே எவ்வளவு மதிச்சாம்னா என் ஆண்டவர் கொடுத்த விடுதலை எவ்வளவு மதிச்சிருப்பான், என் ஆண்டவர் கொடுத்த சுகத்தை எவ்வளவு மதிச்சிருப்பான், எத்தனை பேருக்கு அதை சாட்சியாய் சொல்லி இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாகமான் மூலமாய் சீரியாவின் மேல ஒரு
ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல வேறுபட்ட இடங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தது உங்களை கொண்டு சில பேருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காய். ஹல்லேலூயா. உங்க குடும்பங்களில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் தந்தது எத்தனையோ ரட்சிப்புகளை நீங்க உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. அந்த நாகமான ஆண்டவர் எதை பார்த்து நம்பினார்னு எனக்கு தெரியல. அதே கொஸ்டினை தானே நம்ம கேட்போம், என்ன ஏன்பா நம்புனீங்க? ஒன்று யோசித்து பாருங்க, உங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்க அப்படி நீங்க என்னதான் செஞ்சிட்டீங்க உலகத்துல? நம்ம தகுதியே இல்லை. நம்முடைய மறைவிடத்தின் பாவங்களும் நம்முடைய துரோகங்களும் நம்ம ஆதி நாட்கள் ஆண்டரை விட்டு தூரமா இருந்த போது இருந்த காரியங்களும் நமக்கு தெரியும், நாம் யார் எப்படிப்பட்டவர்கள்னு. ஆனால் என் ஆண்டவர் ஒன்னையுமே பார்க்கல. என் பிள்ளை இவங்க தேவைன்னு சொல்லி எதை செஞ்சா நீங்க வெளியே வருவீங்களோ, எதை கொடுத்தா அது உங்க வாழ்க்கையில சிறந்ததாய் செயல்படுமோ அதை கொடுத்து ஆண்டவர் உருவாக்கி வைத்தார். ஆனால் அநேக பேர் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? ஏமாத்திட்டாங்க. வாக்கு கொடுப்பாங்க, ஆண்டவரே சுகம் தந்தீங்கன்னா நான் உமக்காய் நிற்பேன், எனக்கு நீங்க விடுதலை தந்தீங்கன்னா உமக்காய் நிற்பேன். நான் சொன்னோம் இல்லையா, தேவ நாம மகிமைக்காக நீ செயல்படுவேன்னு அவருக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். உன்னை நீ குப்பையில இரு, நீ எந்த புழுதியில இரு, உன்னை தூக்கி கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாகமானுடைய கதை வந்துட்டு போனதோட முடிஞ்சு போச்சு. சீரியாவுக்குள்ள போகும்போது அநேகர் பார்த்து கொண்டு நின்றுப்பாங்க. இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி இஸ்ரவேலுங்கிற தேசத்துக்கு ஒருத்தன் போனான். போனபடியே திரும்புவான்னு சொல்லி காத்து நின்னவங்களுடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சிவந்த மேனியோடு அழகோடு தொட்டு பார்க்க ஆசை அவன் மேல வரும். அந்த மாதிரி ஒரு அழகான உடையோடும் ஒரு வித்தியாசமான சரீரத்தோடும் நாகமான் திரும்ப சீரிய தேசத்துக்குள்ள வர. ஹல்லேலூயா. இப்ப கண்டவர்கள் எல்லாம் போய் கேட்பாங்களா இல்லையா? இவனுடைய விசுவாசம் அறை விட்டு விசுவாசம் அல்ல. இவனுடைய சாட்சி யாரும் காணாத 2 பேர் முன்னாடி அல்ல. கத்தி சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. அவன் எப்படிங்க சும்மா போயிருப்பான்? அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செஞ்சிருப்பான். வழி நடுவ சொல்லிட்டே போயிருப்பான், இந்த தெய்வத்தை இத்தனை காலம் நான் காணாமல் இருந்து விட்டேனே, இப்படி ஒரு தெய்வத்தை இத்தனை வருடங்கள் நான் ருசி பாராமல் இருந்து விட்டேனே. அந்த அன்பு அவனை முற்றிலுமாய் ஆளுகை செய்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை அவர் பிரிச்சு எடுத்தான்னா அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறியணும். இப்ப நாகமானுக்கு சுகம் வந்தது வெளி சரீரத்தில் மாத்திரம் அல்ல, அவனுடைய உள்ள ஒரு நதி ஓடுது. அவனுடைய உள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். நான் என்ன செய்யணும்? இந்த ஆண்டவருக்காய் நான் என்ன செய்யணும்? இந்த தெய்வத்திற்காய் நான் என்ன கொடுக்கணும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசை அவனுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. எல்லார்கிட்டையும் அவன் சொல்லி இருப்பான். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் இஸ்ரவேலின் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான தெய்வம், அவரை தேடி அவனுக்கு சுகம் கிடைக்கும். அநேக நேரத்தில் விடுதலை இல்லாததுக்கு காரணம் உனக்கான இஸ்ரவேல் ஒன்று உண்டு, உனக்கான யோர்தான் ஒன்று உண்டு. எங்க மூழ்கணுமோ அங்க மூழ்கு. உன் பார்வைக்கு சிறந்ததாய் தருகிற ஆப்ராவும் பர்வம் உனக்கு சுகம் தருகிற இடம் அல்ல. என் ஆண்டவருடைய பார்வை உனக்காய் ஆயத்தம் பட்ட ஒண்ணுல இருக்கு. உன் பார்வை அங்க போகும்போது, உன்னுடைய எண்ணம் அங்கு போகும்போது, உன்னுடைய பாதை அங்கு போகும்போது உன்னுடைய சுகம் உண்டாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய செப வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? லைட்டா ஒரு மேலோட்ட அனுபவம். ஹல்லேலூயா. அந்த நீச்சல் அனுபவத்திற்குள்ளாக போக 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 அந்த 7 அப்படிங்கிறது பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிபூரணம், அது முழுமை. அப்போ நமக்கு நீச்சல் ஆழம் அப்படிங்கிறது முழுமை. செப வாழ்க்கையை ஒன்று திருப்பி ஆரம்பிங்க. நான் என்ன சொன்னாலும் பிரசங்கத்துக்கு முடிவு நான் இங்கே வருவேன், ஏன்னா எனக்கு அது அதிகமாய் நான் விரும்புகிற காரியம். ஒரு மனிதன் நீச்சலால் அபிஷேகத்திற்குள்ளாக போனான் அப்படின்னா அவனை கொண்டு பல காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் மூங்கு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை முல்ல செபிச்சுட்டே இரு. ஒரு முழுமையாக ஆண்டவருடைய அன்புல மூழ்குகிற ஒரு நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் அவர் உன்னை டேக் ஓவர் பண்ணிட்டார்னா, அவர் உன்னை கரத்துல எடுத்துட்டாருனா பல தேசங்கள்ல உன்னை சாட்சியாய் அவர் உருவாக்குவார். நம்மளால ஏன் தெரியுமா பயன்பட முடியலப்பா?
நம்மளால ஏன் தெரியுமா பயன்பட முடியல? மேலோட்டமாய் ஒரு தடவை முங்கிட்டோமே, எதுவும் நடக்கலையே. 2 தடவை மூழ்கிட்டோமே, எதுவும் நடக்கலையே. 6 தடவை மூழ்கிட்டோம்ப்பா. நீ ஒரு தடவை கூட மூழ்கி இருந்தேன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இதற்கு முன்பாய் நீ பெற்றிருப்பாய். பிசாசுடைய காரியம் உன்னை திசை திருப்புவது. ஹல்லேலூயா. அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இந்த கடந்த நாட்கள்ல ஒரு சின்ன செப குறிப்புக்காக நான் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன். உண்மையில் அந்த ஒரு வாரமாக தான் நான் அரைஞ்சேன். ஆனால் என் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிற காரியம். ஒரு லெனின் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவர் ஆண்டோடைய ஊழியத்தை 20 வருஷமாய் செய்தவர். இப்போ ஒரு 92,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அவருடைய யூடியூப் சேனலில். எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டாரு. நான் ஊழிய ஆரம்பத்தில் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய பைபிள் சீக்ரெட்டு, அவ்வளவு தெளிவாய் அழகாய் என்ன டவுட் வந்தாலும் அந்த சேனலில் போய் டாப்பிக்கை சர்ச் பண்ண வந்துடும். அவ்வளவு தெளிவாய் அவர் வேதத்தை குறித்து பேசின மகன். இப்போ இந்த ஒரு வருஷமானு நினைக்கிறேன், அந்த வீடியோ செக் பண்ணப்போ ஒரு வருஷமாக அந்த வீடியோஸ் இருக்குது. நான் போன வாரத்தில் தான் அதை பார்த்தேன். பின்மாறிட்டாரு. கிறிஸ்தவம் என்பது பொய், வேதம் என்பது பொய்ன்னு சொல்லி அவர் போட்ட அத்தனை வீடியோஸையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்காக ஒரு புதிய சேனல் ஓப்பன் பண்ணி இந்த பைபிளை எப்படிங்க பொய்ன்னு சொல்ல தோணும்? ருசித்தவர்களால் எப்படிங்க தூக்கி போட தோணும்? அவ்வளவு இதில் எப்படி மறுதளித்து பேசுறாருன்னே புரியலை. அவ்வளவு தூரம் இந்த வேதத்தை மறுதளித்து ஒவ்வொரு வார்த்தையும் புரட்டி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்டேன், ஏசப்பா இது ஏன், எதனால அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது? ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய அறிவில் வேத புஸ்தகத்தை வாசித்தானே தவிர என்னை மையப்படுத்தி, ஆவியானவரை மையப்படுத்தி அவன் வேத புஸ்தகத்தை வாசிக்கல. ஸ்கூல் பாடத்தை பாருங்க, எவ்வளவோ பேஜஸ். நம்ம இந்த பைபிள் புத்தகத்தை மனப்பாடம் பண்ற விடையும் அந்த ஸ்கூல் புத்தகத்தை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். பிள்ளைங்க பண்ணி எழுதுறாங்க. MBBS புக்கை பாருங்க, இன்ஜினியரிங் புக்கை பாருங்க, இவ்வளோ பெருசா இருக்குது. சூப்பரா மனப்பாடம் பண்ணி அழகா எக்ஸாம்ல எழுதுறாங்க. அந்த வேத புஸ்தகத்தை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியறதில்ல. நம்ம ஆவியானவரோடு இணைந்து வாசிக்கிறோம் தான். ஆனால் அந்த ஸ்கூல் புத்தகத்தை வாசிக்கிறது போலயே இந்த வேத புஸ்தகத்தை வாசித்தது தான் அவர் செய்த தப்பு. ஹல்லேலூயா. என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு அவர் யோசித்திருந்தார்னா அவருடைய ஜீவிதம் இன்றைக்கு பின்மாறி போகிருக்காது. இப்படி நான் 2-3 பேரை கட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன். உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? தயவு செய்து நிற்கிற நம்மளாம் விழுந்து போகாதபடிக்கு இருக்கு. அவருடைய கிருபை நமக்கு வேணும். எப்பவும் கிருபையில ஓடுங்க. அந்த கிருபை, அந்த பிரசனத்துல, அந்த மகிமையில ஓடுங்க. இனி வருகிற வாலிப பிள்ளைகளை திசை திருப்புகிறபடி அந்த பிரசங்கங்கள் எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தை கலக்கின ஊழியக்காரர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் நம்ம இடத்துல குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா நம்ம சிறு கூட்டமா இருந்தாலும் உலகத்தை அசைக்கிறவர்களாக நாங்கள் எழும்பணும். ஆண்டவரே, என் பெண்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதா? பெண்களை ஆண்டவர் தூக்கி உன்னை கொண்டு அநேகருக்கு சுகம் கொடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் அவருக்குள்ள ஒன்னாத்தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை கலக்கினவங்க லிஸ்ட் எல்லாம் நான் போய் பார்த்தா ஒரு 100 ஆண்கள் இருந்தா 2 பெண்கள். ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறது இல்லை, ஆவியின் அனுபவத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. நீச்சலால அனுபவத்துல போனா மட்டும்தான் நம்ம மூழ்கி எழும்புவோம். நம்முடைய அங்க நாகமானுடைய சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆச்சு. நம்முடைய சிந்தையெல்லாம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆகி ஒரு வைராக்கியம் இல்லாம, ஒரு கசப்பு இல்லாம, ஒரு எரிச்சல், போட்டி பொறாமை இல்லாம அந்த சிறு பிள்ளைய போல ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேகருக்கு நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு தெளிவோட ஓட ஆரம்பிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ மற்றவங்கள்ட்ட சொல்றோமே, ஆண்டவரை குறித்து சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. விடுதலை குறித்து பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரணும். இது ஆண்டவர்ட்ட வைராக்கியமா கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை பற்றி சொல்ல எனக்கு இந்த தடையை என்னை விட்டு மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கட்டாயம் செய்வாரு. நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க செஞ்சா நான் இதை செய்வேன்ப்பா, என்ன நம்புங்க. ஒரு நீச்சலால் அபிஷேகத்திற்கு நான் என்னை விட்டு கொடுப்பேன். அநேக காரியங்களை நான் உம்மை மையப்படுத்தி இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது கூட அநேக காரியத்தில் ஆவியானவர் துணையை தேடுங்க. ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை தேடுங்க. இன்னைக்கு அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான பிரசங்கங்கள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபிக்கிற
பிரசங்கங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களை பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் பிதாவை முக்கியத்துவம் படுத்தி எல்லா காரியங்களும் இருக்கும். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தி எல்லா காரியமும் இருக்கும். இயேசு உயிர்த்தெழுக்கு அந்த டைமில் சொன்ன, நான் போகிறேன், ஒரு தேற்றரவாளரை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன்ப்பா, அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார், எல்லா சத்தியத்திற்குள்ளேயும் அவர் நடத்துவார் அப்படின்னு இருக்கு. இப்போ தேற்றரவாளன் நம்ம கூட இருந்தாலும் நம்ம அவரை என்ன செய்யலைன்னா மைண்ட் பண்ணலை, நம்ம அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல, நம் கூடவே அவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தாகம் எவனுக்கு இருக்குதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நம்மை சுத்தி தூதர் சேனைகள் நிற்கிறத, நம்மை சுத்தி நீ செபிக்கும் போது தூதர்கள் இறங்குறத ஆவியின் கண்கள்ல பார்க்கிறதற்கு ஆசைப்பட்டு பாருங்க. அந்த இடத்துல தூதர்கள் நிற்பதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆசைப்படும் போது நம்ம நினைப்போம் தனிச்சபம் பண்றோம். யார் சொன்னா நீ தனிச்சபம் பண்றேன்னு? உன் பக்கத்துல தூதர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையோடு தெய்வ பிரசன்னத்தோடு தூதர் சேனைகள் அந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு நீச்சல் ஆழத்திற்கும் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டா போதும். எப்படி மூழ்கி எழும்ப எழும்ப இதுவரை மாற்றம் இல்லை. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், மாற்றம் இல்ல. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், மாற்றம் இல்ல. 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆவியின் அனுபவத்திற்குள்ளாக நான் போகல அப்படின்னு நினைப்பீங்கன்னா, அந்த 7 முறை முங்குவதற்கு நாகமான் தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஆவியின் ஆழத்திற்கு சொல்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஆவியானவர் உங்களை தூக்குவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆவிக்குள்ளாய் நடத்துவார். அப்ப விடுதலை எங்க இருக்கு சொல்லுங்க? இப்போ நமக்கு சுஸ்தமாகணும். நாகமான நோக்கி வார்த்தை தான் வந்தது, செயல்படுத்தினது யார்? நாகமான். அவன் தொட்டு சுகப்படுத்தி இருந்தா எல்லா கிரெடிட்டும் எங்க போயிருக்கும் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி சுகப்படுத்திட்டார். அதுல ஆண்டவர் சொல்ல வருகிற ரகசியமே, வார்த்தை வரும்போது வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையை செயல்படுத்து. ஹல்லேலூயா. வார்த்தையை ஏற்றுக்கொள், வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையை செயல்படுத்து. ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெப வாழ்க்கை மாறலன்னா திரும்ப என்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஆவியின் அனுபவங்கள் மாறலன்னா என்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க தெய்வ பிரசன்னம் உங்களை மூடல அப்படின்னா தாராளமா கொஸ்டின் கேளுங்க. நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், தெய்வ பிரசன்னத்தையே என்னால உணர முடியல. ஹல்லேலூயா. நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கே தெய்வ பிரசன்னம் இருந்தா தான் ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வ மகிமை உங்களை மூடிட்டுன்னு வைங்களேன். அந்த மகிமைக்குள்ளாக சஞ்சரிப்பது எப்படி யோனாக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போனானோ, நீங்களும் காணப்படாம போவீங்க. எப்படி தெரியுமா? உங்க சரீரம் அங்கதான் இருக்கும். உங்கள் ஆவியை ஆவியானவர் தூக்கி செல்லுவார். ஆவியின் ஆழங்களில் தூக்கி செல்லுவார். அநேக ரகசியங்களை காண்பித்து கொடுப்பார். உன் குடும்பங்களில், உன் உறவினர்களில், உன் நண்பர்களில் என்னென்ன சம்பவிக்க போகிறதோ எல்லா காரியத்தையும் என் ஆவியானவர் ஆவியில உன்னை தூக்கி கொண்டு போய் சொல்லுவார். ஹல்லேலூயா. ரபா ஷேரபரபரவா. நீங்க செய்ய வேண்டியது அந்த ஆவியின் ஆழத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியின் ஆழத்துல உங்களை விட்டு கொடுங்க. இப்ப குளத்துல ஒரு ஆள் இறங்குதுன்னு வச்சுப்போமே, அந்த ஆள் மூழ்கி எழும்ப போகுது. மேல ஏதாச்சும் ஒரு கயரை கட்டி இருந்தா தானே மேல வருமா வராதா? அவங்க இழுத்ததை எடுத்து மேலே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த ஆவியின் அனுபவத்திற்குள் போக முடியாது. அப்போ வெளி சிந்தைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எதையுமே ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரியே சொல்லலாமே. நிறைய நேரம் செபிக்கணும்னா ஃபஸ்ட் 1/2 மணி நேரம் உங்களால் பர்ஃபெக்டாக ஜெபம் பண்ண முடியாது. ஃபஸ்ட் 1/2 மணி நேரம் உங்கள் சிந்தை அலமோதிட்டே தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் இப்படி இருந்து செபிக்கணும் உங்கள் அறிவில் என்னென்ன தெரியுமோ எல்லாமே சொல்லுவீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதி, இப்படி எல்லாமே சொல்லுவீங்க. ஆனால் இந்த 1/2 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பத்தில் இனிதான் நான் ஒரு ஆவியின் அனுபவத்திற்குள்ளே போக போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், 1/2 மணி நேரம் கடிச்சு பிடிச்சி அங்கே உட்காந்துடணும். எப்படியாவது எவ்வளவு செபிக்க கஷ்டமா இருந்தாலும் அதுலயே உட்கார்ந்துருங்க, எழும்பாதீங்க. ஆண்டோட்ட ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரும் தானே? வராத தூக்கம் எல்லாம் செபிக்கும் போது வரும். எனக்கு தூக்கம் வருது, எனக்கு இப்போவே தூங்கணும், பேக் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இப்போ தான் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஐயோ நான் ஏதோ வச்சுட்டு வந்தேன், எல்லா ஞாபகமும் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிகிட்டே உட்கார்ந்துருந்து பாருங்கள். 1/2 மணி நேரம் தாண்ட தேவ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவ ஆவியானவர் வாசம் செய்ய ஆரம்பிப்பார். இதை நான் சொல்கிறது ஏற்கனவே ஆவியின் அனுபவத்தை பெற்றவங்களுக்கு அல்ல. சிலவங்க இழந்து போயிருப்பீங்க தெரியுமா? சிலவங்களுக்கு இந்த செபம்னா என்னன்னே தெரியாது. இவங்க எப்படி
எப்படிப்பா பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியமா, பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களால் 10 நிமிஷமே ஜெபம் பண்ண முடியல, எப்படி இவங்க அரை மணி நேரம் போய் உட்காந்து ஜெபம் பண்றாங்க, இல்லை 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, எங்களால் முடியலைன்னு நினைப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்ற விஷயம், போய் உட்காந்து பாருங்க. ஒரு துணியை எடுத்து விரிச்சிட்டு அதில் சொல்லுங்க, ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்க உட்காருங்கப்பா, என் கூட நீங்க உட்காருங்கப்பா, பேச ஆரம்பிங்க. ஆண்டவரை ஒரு நண்பனை போல நினைத்து பேச 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 தெய்வ பிரசன்னம் அங்க இறங்கும். ஆண்டவர் வந்துட்டார்னா பரலோகம் கூட சேர்ந்துதான் இறங்கும். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துல ஒரு மகிமை இருக்குது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வார்த்தை அங்க எப்படி செயல்படுதோ, அந்த மகிமை அங்க எப்படி செயல்படுதோ, அது உங்க இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். ஏசாயா சொல்றாரு, நான் அசைத்த உதடு உள்ள மனுஷன், ஆண்டவரை என் கண்கள் கண்டது. உங்க பாவத்தை எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டும் என்னை நிரப்பும் நீச்சலால் அபிஷேகத்தை தாருன்னு கேட்டு பாருங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். அடுத்து உங்களுக்கு விடுதலை தர யாருமே வர வேணாம். நீங்க ஜெபிச்சு ஜெயத்தை எப்படி நாகமான் போய் மூழ்கி மூழ்கி பார்க்குறாரு. ஆனால் அவருக்குள்ள இருந்த பொறுமையை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பாராட்டணும். மூழ்கி மூழ்கி பார்த்து பலனே இல்லைனாலும் அந்த கடைசியில் அவ்வளவு நேரம் கிடைக்காததை மொத்தமா ஒரேடியா பெற்றுக்கொண்டான் தெரியுமா? அதே போல இவ்வளவு நாள் கிடைக்காதது ஒன்று உங்க செப வாழ்க்கையை ஆவியின் அனுபவத்திற்கு மாற்றி பாருங்க, மொத்தமாய் மாறும். நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களை மாற்றுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க பிரசங்கம் கேட்கறது உங்களை மாற்றுமான்னு கேட்டா கிடையாது. எப்ப அதை நீங்க செய்ய தொடங்குறீங்களோ, எப்போது அதை நீங்கள் செயல்படுத்த தொடங்குறீங்களோ, உங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். வியாதி உங்களை பார்த்தா ஓடணும் 7 கிலோமீட்டர் தள்ளி. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை பார்த்தா 10 கிலோமீட்டர் தள்ளி நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறதற்கு ஆயத்தம் தான். ஆனா நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு செயல்படுத்தணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே வார்த்தையான்னு கேட்டாலும் கிடையாது. யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு காலத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாய், ஏதோ ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் உங்ககிட்ட பேசி இருந்திருப்பார். அதை செய்ய ஆரம்பிங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டுமே, ஆண்டவர்கிட்ட போய் கதை சொல்லாதீங்க. இதை செய்வதனால எனக்கு இது வரும் ஆண்டவரே. இப்போ நாகமான் போய் சொல்லலாம், நான் எப்படி அந்த நதியில் போய் மூழ்க முடியும்? நான் உட்கார்ந்த இடத்தை தீட்டுன்னு பார்க்குறாங்க, நான் அந்த நதியில் மூழ்கினா அந்த நதி தீட்டா போயிடும் நம்ம சொல்லி இருக்கலாம் தானே, அவன் சொல்லியிருக்கலாம் தானே. ஆனால் அன்றிலிருந்து சரித்திரம் என்ன பேசி இருக்குன்னு தெரியுமா? நாகமான் மூழ்கி சுகம் பெற்ற இந்த நதியில எவன் மூழ்கிறானோ அவனுடைய எல்லா வியாதிக்கும் விடுதலை உண்டு. நீ விடுதலை பெறும்போது உனக்கு மட்டுமல்ல, உன்னை பின்பற்றி வருகிற அநேகருடைய விடுதலை, உன் பாத சுவடுகளை தொடர்ந்து வருகிற அநேகருடைய விடுதலை அந்த இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பல காலகட்டங்களில் நிறைய பேரை பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லிங்கிற ஒரு தேவ மனிதர், அவர் வந்து ஒரு இடத்துல ஊழியம் பண்ண போறார். அந்த நாட்டில் சொல்லிட்டாங்க, எங்கள் பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டேஜ் எல்லாம் போடவே கூடாது. ஆனால் செபிக்கிற மனிதர் நீச்சல் ஆழத்திற்குள்ளாக மூழ்கி மூழ்கி அவர் ஆண்டவருடைய ஆவியின் அனுபவங்களை அதிகமாய் தனக்குள்ளாய் வைத்திருந்தார். இப்படி சுத்தமுத்தும் பார்த்தாரு. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் ஆயத்தமாகி வந்திருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணத்தான் போறேன், நான் அபிஷேக ஆராதனை நடத்தத்தான் போறேன்னு அவருடைய அப்பாவுடைய கல்லறையின் மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சுடுகாட்டில் போய் பிரசங்கம் பண்றாரு. 10,000 பேர் கூடி வந்தாங்களா அந்த பிரசங்கத்தை கேட்க. ஹல்லேலூயா. 10,000 ஜனங்கள் அவரை கூடி வந்து நின்று அந்த பிரசங்கங்கள் கேட்டாங்களா. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வராங்க, உன்ட கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு தானே சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை, ஸ்டேஜ் போடலையே, நான் அவங்களை யார் கூப்பிட்டா, நான் மைக்கு வைக்கலையே, நான் ஏன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், நீங்க அவங்ககிட்ட கேட்டுருங்கன்னு கதையை முடிச்சுட்டா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது, அந்த ஒரு மனிதனுடைய மீட்டிங்ல ஒரு பிரசங்கத்துல 10,000 பேர் கூடினோம்னா, நாம் ஆவியின் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆவியின் அனுபவம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்கள் மாறும், செழிப்புகள் அதிகமாய் குடும்பத்தில் வரும், நம்முடைய தலைமுறைகள் செழிக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது, ஆசைப்படுங்க, ஆண்டவரே நான் ஆவியின் ஆழத்திற்குள்ளாக, நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் எல்லா மாசமும் கேட்குற மாதிரி கேட்டுட்டு தயவு செய்து விடாது, செய்ய ஆரம்பிங்க. செபத்துல செப வீரர்களாய் நான் எழும்பணும், நான் செபிக்கிறவன். ஏன்னா நீங்க நினைக்கலாம், ஏன் எப்பவும் செபம் 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 நான் பேசுறேன். செபம் தாங்க சரித்திரத்தையே மாற்றுகிற ஒரு காரியம். செபத்தால எல்லாமே சாத்தியம், எல்லா காரியமும்
ஜெபத்தினால் சாத்தியம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனிதனுக்கு எதுவுமே முடியலன்னா முழங்கால் போட்ட வானம் திறக்கும் அவனுக்காக, பரலோகம் இறங்கும் அவனுக்காக, பரலோக தூதர்கள் இறங்குவாங்க அவனுக்காக. அப்ப அவன் சத்தம் பரலோகத்துல போகுதுன்னா அவருக்காக ஒரு சத்தம் தொனிக்காமலா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்கும் போது சில கட்டுக்களை எல்லாம் கட்டி ஜெபிங்க. நீங்க இன்னைக்கு போய் இந்த ஜெப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வருவான். தடைகளை உடைத்து உடைச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி 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 ஒவ்வொரு தடையாய் மாற 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 வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலக 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 அப்படி ஒரு மென்மையான இனிமையான மகிமையோடு பரலோகம் திறக்கும் தெரியுமா? அப்போ உங்களை அந்த மகிமை மூடும். அந்த அன்பை நான் ஏன் இவ்வளோ சொல்லணும் தெரியுமா? நான் அனுபவித்ததுனால சொல்றேன். அல்லேலூயா. அவருடைய மகிமையை உணர்ந்ததுனால சொல்றேன். அந்த அன்புக்கும் அந்த ஒரு பிரசன்னத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. எங்க போனாலும் நம்முடைய தலைவிதி மாறாது, அவர் பாதத்துல போறதை தவிர. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல போறதுதான் உனக்கு சிறந்ததுன்னு அவர் எழுதி வச்சிட்டாரு. இனி எந்த மனிதரை தேடி போயும் நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பாதம் தான் உன்னுடைய யோர்தான்னு அவர் அன்றைக்கே எழுதி வைத்துட்டாரு. அந்த யோர்தானுல மூழ்கி 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 சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி நாகமானை பார்க்கும்போது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியத்தால விரிந்ததோ அதுபோல உங்களை பார்க்கிறவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படணும். உங்களை காக்கிற கண்கள் எல்லாம் ஆச்சரியத்துல விரியணும். இவர்களா என்று சொல்லத்தக்கதாய் நீ என்ன செய்வ தெரியுமா? அறை வீட்டுல அவருடைய பாதத்துல உட்கார்ந்து உனக்காய் கொடுக்கப்பட்ட அந்த யோர்தான்ல மூழ்கி மூழ்கி எழும்புகிற அனுபவம், மூழ்கி மூழ்கி வழிகிற அனுபவம், நீச்சலால அனுபவம். இன்னைக்கு ஆண்டவட்ட அதை கேளுங்க பார்க்கலாம். என்னதான் நீங்க எங்க ஓடுனாலும் அந்த பிரசன்னத்துல மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே அந்த மகிமையில தான். என்ன இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் பிரசங்கம் பண்ண விட்டாலும் நான் சொல்ற ஒரே காரியம், தெய்வ பிரசன்னம். அந்த பிரசனத்துக்குள்ள நீ ஓடிட்டேனா, தெய்வ பிரசனத்துக்குள்ள ஓடி அவருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிய தொடங்கிட்டேனா உன் ஜீவிதம் மாறும். இந்த பைபிள்ல என்ன பிரசங்கம் எடுத்தாலும் அதுல முடிவுறன்னு ஒண்ணு வரும்னா ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை, அனலாய் வாழுகிற வாழ்க்கை. இதை தவிர வேற ஒண்ணும் பெருசா இல்ல. நீ இதை செய்ய 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 பாவம் உன் வாழ்க்கையை விட்டு தானா விலகும். இப்ப அக்கினி பற்றி எரியும் போது சுற்றி கொள்ளுவார். நல்ல வாய திறந்து துதிக்க ஆரம்பிச்சு பாரு. சரீரத்துல கிரியை செய்கிற இருளின் கிரியைகள் நீ அக்கினியாய் பற்றி எரிய எரிய எரிய, நீ அக்கினியாய் எரிய 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 பிசாசு வந்து விட்டு ஓடிடுவான். அவன் கொண்டு வச்ச பலவீனத்தை எடுத்துட்டு ஓடிடுவான். ஹல்லேலூயா. ரபலா ரபஷேரே. அப்படியே கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி ஆவியானவரே நான் அக்கினியாய் பற்றி எரிகிறேன், நான் அக்கினியாய் பற்றி எரிய என்னை விட்டு கொடுக்கிறேன் சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷை வரமில்லாதவர்கள் ஆண்டவரே நான் மூழ்கி மூழ்கி நிறைய ஆசைப்படுகிறேன், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியட்டும், என்னுடைய கரத்தில் ஜெயம் உண்டு, என்னுடைய கரத்தில் ஜெயம் உண்டு, என்னுடைய வார்த்தையில விடுதலை உண்டு. அப்படியே எழும்பி நின்று எழும்பி நின்று ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழும்பி நின்று, பலவீனமா இருக்கிறவர்கள் இன்னைக்கு சொல்ல போறீங்க, நான் செபிக்கும் போது என்னில் விடுதலை வரப்போகிறது. உங்க சரீரத்துல எந்தெந்த பகுதியில பலவீனம் இருக்குதோ, வியாதி இருக்குதோ, போராட்டம் இருக்கிறதோ எல்லாம் இந்த நேரத்துல நீங்க ஆவியானவருக்குள் பற்றி எரியும் போது, பற்றி எரியும் போது, பற்றி எரியும் போது உங்களை விட்டு அது விலகி போகும். அக்கினியாய் பற்றி எரிய. ஹல்லேலூயா. பாபா ஷேரே பாபா பாபா. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம், உங்க சத்தம். எப்படியெல்லாம் அந்த ஆண்டவரை, எப்படியெல்லாம் இயேசுவ அந்த நாகமான் சொன்ன போல இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்ல. உணர்வுல ஆராதிங்க. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. பாபா ஷரவல வரவா உரானி கத்தண்டரா பல பௌடரா ஷெரே பாபா பலா
கரங்களை தட்டி உங்க கரங்கள்ல பலவீனம் இருக்குன்னா விசுவாசத்தோடு கரத்தை தட்டுங்க. அந்த கரத்துல ஆவியானவர் தொட போகிறார். ஆவியானவர் தொட போகிறார். உங்களுடைய சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய போகிறார். இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற தெய்வ பிரசனம், இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற தெய்வ பிரசனம் அநேகரை விடுதலையாக்குகிறது. எங்க விடுதலை வேணும் அதை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அபிஷேகத்தில் விடுதலை, அக்கினியில் விடுதலை, பரிசுத்தரின் கரத்தில் விடுதலை. ரீபா பாபா ராபாபா ரீபா பாபா லௌஷா ரீட்டா ராகா தரபா. வாய திறந்து யாரும் வெட்கப்பட வேணாம். ஆண்டவர் மட்டும்தான் உங்களை பார்க்கிறாரு. ஆண்டவருடைய கரம் உங்களே அருகில உலாவி கொண்டிருக்கிறது. அவர் உங்களை தொட வேண்டும் என்று அவருடைய தொடுதலுக்கு விட்டு கொடுத்து, என்னை தொடும் ஆண்டவரே, நான் அக்கினியாய் பற்றி எரிய, நான் அக்கினியாய் பிரகாசிக்க, அக்கினியாய் தீச்சோலையாய் ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. வெட்கப்படாம நீ சொல்லு, நான் ஜெயம் எடுக்க போகிறேன், நான் விடுதலை பெற போகிறேன். ஆவியானவர் உன்னை தொட போகிறார். அவர் தொட போகிறார். அவர் வந்தா விடுதலை, அவர் உன்னை தொட்டா விடுதலை, அவர் உன்னில் ஆளுகை செய்தா விடுதலை. விடுதலை 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 விடுதலை. உன் சபை ஜீவிதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. உன் சபை ஜீவிதம் நீ இனி ஜெபிக்க போகிறாய். உன் சபை ஜீவிதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. உன் சபை ஜீவிதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. நதியாய் பாய்ந்து ஓட போகிறாய். நதியாய் பாய்ந்து ஓட போகிறாய். ஆவியானவருக்கு விட்டு கொடு. அடக்கி கொள்ளாதே. உன் பலன் எந்த மட்டுமோ, உன் பலன் எந்த மட்டுமோ. கரங்களை தட்டி விட்டு கொடுக்காதீங்க. சில சோர்வுகள் வரும்போது நீங்களே சொல்லுங்க, இல்ல நான் என் ஆண்டவர்ட்ட ஏதோ ஒண்ணு பெற்று கொண்டுதான் போவேன். நாகமான் சோர்வடைந்திருந்தாம்னா விடுதலை இல்ல, விடுதலை இல்ல. அவன் அந்த இடத்துல போய் மூழ்கி எழும்பதினால அவன் பெரிய மேன்மையோடு திரும்பினான். நீச்சல் ஆழத்தை இந்த இடத்துல நான் பெற்று கொள்ள விட்டு கொடு. அந்த மகிமை இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறது. ஆவியாண்ட வல்லமை உலாவி கொண்டு இருக்கிறது. இருளின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது. பலவீனங்களில் ஆவியானவர் தொடுவீராக, தொடுவீராக. பலவீன பகுதிகளை கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. அற்புத சுகம் தேவ கரத்திலிருந்து, தேவ கரத்திலிருந்து.